கத்துக்கோ இல்லைன்னா அடிச்சிடுவேன். ஆல்பபெட்ஸ் டோட்டலி 26 letters. அக்கா, ஆல்பபெட்ஸ்னா என்ன? ஆல்பபெட்ஸ்னு எது சொல்றோம் அப்படின்னா ஆங்கில எழுத்துக்களை தான் சொல்றோம். A to Z வரைக்கும் இருக்கிறது தான் ஆல்பபெட்ஸ். இது டோட்டலி 26 லெட்டர் தான் இருக்கு. ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம்க்கா. ஓகே பேபி, இதெல்லாமே என்ன அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, and Z. Hey, ரொம்ப ஈஸியா இருக்கு அக்கா. Hey, wow, கத்துக்கிட்டியா? சூப்பர். இதெல்லாம் கேபிட்டல் லெட்டர். இப்போ நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் பார்க்கலாமா? அக்கா, ஏபிசிடி தானே சொல்லி தரேன்னு சொன்னீங்க. இப்போ ஸ்மால் லெட்டர்ஸும் சொல்றீங்க. அது வேறயா? ஹே பேபி, டோன்ட் வரி. ஸ்மால் லெட்டர்ஸும் ப்ரொனன்சியேஷன் ஏபிசிடின்னு தான் பண்ணுவோம். ஜஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் மாறும். பார்க்கலாமா? அக்கா, இதையும் சொல்லிட்டாங்க. ஓகே பேபி. A, B, C. அக்கா, இதுவும் அது மாதிரியே இருக்கு. ஹே பேபி, A to Z வரைக்கும் இருக்கிறது தான் ஆல்பபெட். அதுல 2 டைப்ஸ் இருக்கு. கேபிட்டல் and another one small letter. Okay, but pronunciation is very same. ABCD தான். Okay, don't worry. கேபிட்டல் அப்படின்னா பெரிய எழுத்து, ஸ்மால் அப்படின்னா சிறிய எழுத்து. ஓகே அக்கா, புரியல. ஹே பேபி, ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் அபி. ஓகே அபி, இப்போ பாரு. ஹை, மை நேம். எஸ், திஸ் இஸ் யுவர் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், இது உன்னுடைய பெயர் தான். பட் ஸ்டார்டிங் லெட்டர் எப்போதுமே கேபிட்டல்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? ரிமைனிங் எல்லாமே ஸ்மால்ல தான் எழுதணும். ஓகே, பட் ப்ரொனன்சியேஷன் ஒன்று தான். அக்கா, எனக்கு புரியுது. நீங்க கேபிட்டல் லெட்டர்ஸ்ல சொல்லி கொடுத்தீங்களா ஏபிசிடி? இதையும் ஏபிசிடின்னு தானே சொல்லணும். அப்போ நானே சொல்றேன்க்கா. வெரி குட். இங்க சொல்லி பார்க்கலாம். A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. Hey, Abhi, you are a great. Super, very good Abhi. Okay, இன்னைக்கு நீங்க ஆல்பபெட்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்களா? ஓகே, டுமாரோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, பை.